This initiative is focused on rapid response, expert care, and improving outcomes in gastrointestinal emergencies. Special welcome to all our media friends. Thank you for being here today. And we also welcome Dr. Aravindan Selvaraj, Executive Director and Co-founder, Kaveri Group of Hospitals. So thank you for joining. Dr. Ayappan Penaswamy, Medical Director, Kaveri Hospital, Chennai. Dr. P. Basamani, Senior Consultant, Interventional Gastroenterology and Director, Kaveri Institute of Digestive Sciences, Kaveri Hospital, Vadapalani. Liver and multi-organ transplant surgery and robotic GI-HPV surgery, Kaveri Hospital, Vadapalani. Dr. T.K. Anand, Senior Consultant, Medical Gastro. Let me quickly invite Dr. P. Basamani, Senior Consultant, Interventional Gastroenterology and Director, Kaveri Institute of Digestive Sciences, Kaveri Hospital, Vadapalani. காவேரி குழுமத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வரவேற்பு வணக்கத்தையும் சமர்ப்பிச்சுட்டு ஒரு சின்ன பிரசன்டேஷன். நீங்க பார்த்தது 3 தான், ஒரு ஆழ்வார்பேட், ஒரு வடபழனி, ஒரு ரேடியல் ரோட். பட் இன்னும் 9 இருக்கு, 12 ஹாஸ்பிட்டல். இது மூலம் தமிழகம் மற்றும் பெங்களூர்ல ஒரு பகுதியை ஒரு நெட்வொர்க் மாதிரி இணைக்கிறோம். எங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி இருந்தாலும் எது நியரஸ்ட்னு சொல்லி அங்க உடனே அழைச்சி அவசர சிகிச்சையை ரொம்ப நிதானமா ஒரு மல்டி டிசிப்ளின் சொல்லுவாங்கல்ல, எல்லா ஸ்பெஷலிஸ்டும் கூப்பிட்டு பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஜிஐ ப்ளீட் சென்டர் என்ற ஒரு கருத்து அதை உருவாக்குனது நம்ம நிர்வாக இயக்குனர் அரவிந்தன் சார். அவருடைய வழிகாட்டுதல் மேல் ஐயப்பன் அவங்க 2 பேரும் பணிச்ச அந்த ஒரு அமைப்பை கட்டமைப்பை நேற்று 40 டாக்டர்கள் எல்லா சேலம், ஓசூர், திருநெல்வேலி, திருச்சி, பெங்களூர், சென்னை என்ற எல்லா இடத்துல காவேரி குழுமத்தில் எல்லா சிறப்பு மருத்துவர்கள் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், சர்ஜன்ஸ், இன்டென்சிவிஸ்ட், அதாவது தீவிர சிகிச்சை பிறகு அவசர சிகிச்சை, இது பல்துறை வல்லுநர்கள் ஒன்னா கூடி இந்த மருத்துவ ப்ராப்ளம் குடல் மற்றும் வயிறிலிருந்து ரத்த இழப்பு ஏற்பட்டா அதை எப்படி நிதானமா அவதானிச்சு கண்காணிச்சு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதை பத்தி ஒரு அரை நாள் முழுக்க விவாதிச்சு அழகான ஒரு பாத்வே, ஒரு வழிகாட்டுதலை அடைஞ்சிருக்காங்க. மாநகரங்கள்ல 1000 ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை இந்த பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு வராங்கன்னா நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10,000 பேருக்கு மேல நடக்குது இது. ஸோ ஒரு வெளியே வீட்டுல இல்ல தெருவில் அலுவலகத்துல ரத்த இழப்பு வரும்போது 10 பேருக்கு உயிர் இழக்கிற அபாயமான ஒரு வியாதி இது. இதே மருத்துவமனையில வேற பிரச்சனை இல்லையா, ஒரு ஹார்ட் அட்டாக் இல்ல ஒரு ஆபரேஷனா வந்திருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு இந்த ரத்த இழப்பு வயிறு மற்றும் குடல் நடக்கும்போது 3ல ஒருத்தவங்க இழக்கிற அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. டயபெட்டிஸ், கிட்னி, லங்ஸ், ஹார்ட்னு பல வியாதிகள் இருக்கிறதுனால இந்த ரத்த இழப்பை தாங்குற சக்தியும் குறைஞ்சு நமக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமை போட்டு போயிடும். பட் இதுல முக்கியமா பத்திரிகை நண்பர்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்னன்னா லைஃப் ஸ்டைல் தான். இப்போ இரவு தூக்கம் இல்லாம சமூக ஊடகங்கள்ல இந்த பிரெயின் ராட்டும்பாங்க, மூளை மக்கி போற அளவுக்கு ரீல்ஸ் மற்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் மிட் நைட் பிரியாணி ஒரு 12 மணிக்கு ஆர்டர் பண்ணா ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு போய்ங்க கூட சாப்பிடாது. அந்த நேரத்துல ஒரு எக்கச்சக்கமான உணவை சாப்பிட்டுட்டு அந்த உணவு செரிக்கிறதுக்கு நேரம் கொடுக்காம முடிச்சுட்டு அப்படியே தூங்க போறது. அதில் 10-11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இந்த சோஷியல் ஜெட்லாம் இருப்பாங்க. இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போனாதான் நம்ம தூக்கம் கெட்டு விமான பயணத்தை தவிர்ப்போம். இதை நம்ம தினசரி வாழ்நாள்ல நம்ம சாதாரண வாழ்க்கை முறை தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒண்ணு. ரொம்ப விளக்கு வச்சுக்கிட்டு இலைட்டுன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த குடிக்கிறதுன்றது ஒரு லிவருக்கு ஒரு கடுமையான ஒரு ஸ்ட்ரெயின். அப்ப கல்லீரல் கெட்டு போகும்போது கல்லீரலுக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் பைபாஸ், வேற வழி இல்லாம அதெல்லாம் உணவு குழாய்கிட்ட ரத்த சேதமாகி உயிருக்கு ஆபத்தான வேரிசஸ் சொல்லுவாங்க. வேரிகோஸ் வேணா நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம ஹோட்டல் நிக்கிறவங்க, டிராபிக் போலீஸ், அவங்களுக்கெல்லாம் பிரஷர்னால காலில் இந்த ரத்த குழாய் சிதைகள் இது மாதிரி போகும், பாம்பு மாதிரி படுத்துட்டு இருக்கும். அது மாதிரியே ரத்த குழாய் உணவு குழாயில இருக்கும். அது 40 மில்லிமீட்டர் பிரஷர், நார்மலா ஒரு 3 மில்லிமீட்டர்ல இருக்க வேண்டியது 40 மில்லிமீட்டர்ல வெடிச்சதுன்னா ஒரு 1/2 hourல 2 லிட்டர் போயிடும். மொத்தமா நமக்கு 5 லிட்டர் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். பட் கடவுள் ரொம்ப வித்தியாசமானவர். குடிச்சு எப்படி லிவரை கெடுத்துக்கிறாங்களோ அதே வேலையை குடிக்காதவங்களும் கொடுக்குறாரு. அதுக்கு மெடிக்கலா நான் ஆல்கஹாலிக்னு சொல்றாங்க. அதாவது குடிக்காதவங்களுக்கும் அதே மாதிரி லிவர்ல கொழுப்பு சேர்ந்து ஃபேட்டி லிவர். இன்ஃபேக்ட் நாளன்னைக்கு உலக ஒபிசிட்டி, உடல் பருமன் தினம். உடல் பருமனால முக்கியமா கல்லீரல் கொழுப்பு. அந்த கல்லீரல் கொழுப்பு குடிக்கிறவங்களுக்கு எப்படி லிவரை கெடுக்குதோ அதே மாதிரி குடிக்காம மரபு ரீதியாகவும்
உணவு ரீதியாகவும் உடற்பயிற்சியினாலும் இந்த மாதிரி தூக்கமின்மை அண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதிக மன உளைச்சிக்கு ஆளாகிறதுனாலையும் கல்லீரல் கெட்டு போனாலும் அவங்கள 120-130 பேருக்கு வந்து கல்லீரல் வந்து சுருங்கி ரத்த குழாய் பெருசாகி அதுவும் ரத்த இழப்பு. அதனால அதை பத்தி நான் விரிவா சொல்லிட்டு இருக்கேன். ரத்த இழப்புக்கு 2 முக்கியமான காரணம். குடல்ல வந்து அல்சரோ இல்ல ரத்த குழாயோ வீங்கி வர்றது, இன்னும் லிவர் கெட்டு போய் தான் கெட்டது இல்லாம உணவு குழாய்க்குள்ள இருக்கிற ரத்த குழாய்களை அதுக்கு எடுத்து வீங்க வச்சு என்னால நீ கெட்ட லிவரால குடல் கெட்டு போய் வர்றது. இந்த 2க்கும் வந்து நம்மளே சாட்சி. நம்ம இப்ப வந்து ஒரு மால் போனீங்கன்னா 100 பேரை பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேராவது கணிசமான தொகையோட தான் நடமாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இந்த உணவு பழக்க வழக்கங்கள், அந்த நம்ம வந்து உண்மையான குடிமக்களா மாறிட்டு இருக்கிற ஒரு அவலம், இந்த 2 விஷயங்களால வந்து ரத்த இழப்பினுடைய முக்கியமான இன்னொரு காரணம் அதிகமாயிட்டு இருக்கு. இவங்க வந்து நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் எண்டோஸ்கோபி, இல்ல இவங்களுக்கு எண்டோஸ்கோப்பியே வேண்டாம், இவங்களை மாத்திரம் வந்து போகும், இல்ல இவங்க வார்டுக்கு போகணும், நாளைக்கே நம்ம வந்து தீவிர சிகிச்சை அளிக்கணும், இல்ல இவங்க வந்து கண்டிப்பா இன்னைக்கே வந்து ஐ டிபெண்டன்சி இல்லைன்னா ஐசியூன்னு சொல்ற தீவிர சிகிச்சை போய் இன்னைக்கு நைட்டே 12 மணிக்கு வந்தாங்கன்னா 5 மணிக்கே நம்ம அது வந்து சிகிச்சை அளிக்கணும். இந்த ஒரு இப்போ வந்து கிரீன் லைட், ஆம்பர் லைட் அண்ட் ரெட் லைட்னு சொல்றது, அந்த ஒரு கோடிங்க வந்து கேஷுவாலிட்டியிலே பேஷண்ட் வந்த ஒரு நிலையிலேயே அதை எப்படி வந்து அறிவுறுத்தல் நெறிப்படுத்துதல் அப்படி கொண்டு போற அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்க வந்து இந்த பீட் சென்டர் மேல ரொம்ப அங்க பெருமிதத்தோடையும் பேஷண்ட் மேல ஒரு உண்மையான அக்கறை அன்போடு அறிமுகப்படுத்துறதை அறிவிச்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து போது இப்போ நம்ம மருத்துவமனைகள் வந்து இந்த SOS ஒரு ஆப் வேற நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு மருத்துவ ஒரு அலுவலகத்திலயோ ஒரு மார்க்கெட்லயோ ஏதோ ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருக்கிற பேஷண்ட் வந்து இந்த ஆப் மூலம் தொடர்பு கொண்டா எங்களுடைய மருத்துவர்கள் வந்து இமீடியட்டா அவங்களை வந்து லைவா பார்த்து அவங்க எந்த சிச்சுவேஷன் இருக்கிறாங்க, அவங்க என்ன ஒரு மருத்துவ வந்து ஆறுதல். அனைவருக்கும் எனது வணக்கம். காவேரி ஜிஐ ப்ளீடிங் சென்டர், ஏன் ஜிஐ ப்ளீடிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சினா கார்டியாக் எமர்ஜென்சி, நியூரோ எமர்ஜென்சி லைக் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், பிளஸ் வந்து டயபிட்டிஸ் எமர்ஜென்சிஸ், இல்ல ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட், ட்ராமா எமர்ஜென்சிஸ், அதை பத்தி அவேர்னஸ் நிறைய இருக்கு. ரத்த வாந்தியோ இல்லை ஏதோ வருதுங்கிறது வந்து அது வந்து ஒரு பேனிக் தான் வருது, அதை பத்தி அவேர்னஸ் கிடையாது பப்ளிக் மத்தியில. ஏன்னா ஜிஐ ப்ளீடுக்கான காரணம் கண்டுபிடிச்சு அது ப்ராப்பர் ப்ரோட்டோகால் ட்ரிவன் ட்ரீட்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் பிராக்டிஸ்டு வைட்லி. இந்த ஒரு இதுல தான் காவேரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாசுமணி அவர்கள் நம்ம டைரக்டர் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு லீட் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் 12 ஹாஸ்பிட்டல் இருக்கு, 2500 படுக்கைகள் இருக்கு, தமிழ்நாடு முழுதும் இருக்கு, பெங்களூர்லயும் இருக்கு. இது எல்லாத்தோட கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட், இந்த அப்பர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து 40 பேர் வந்து நேற்று மீட் பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா அதுல நானும் கலந்துக்கிட்டேன். நான் டைரக்டர் ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல்ல அதுல வந்து ஒவ்வொரு கேஸ் எக்ஸாம்பிள், இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி நாலேஜ் அதோட பத்திய டிஸ்கஷன்ல அந்த நாலேஜ் தான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அதை வந்து ஒவ்வொன்னு எப்படின்னா நாலேஜ் பிகம்ஸ் வந்து ஒரு கைட்லைன்ஸ். அந்த நாலேஜ் வச்சு ஒவ்வொரு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீடோட வந்து அந்த மாதிரி கைட்லைன்ஸ்ல ட்ரீட் பண்ணலான்னு அந்த கைட்லைன் தான் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ஆகுது, அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஆகுது. இந்த மாதிரி ப்ரோட்டோகால் பண்றப்போ ஒரு பெஸ்ட் ஆஃப் த அவுட்கம், பேஷண்ட் அவுட்கம் கிடைக்குது நமக்கு. ஸோ ஹவு டு வி ஸ்டாண்டர்டைஸ் திஸ்? இந்த பிரச்சனை இதுதான் மோஸ்ட் லைக்லி ரீசன், இதுக்கு வந்து இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து we have created a knowledge forum. அதுல இருந்து the Institute of Digestive Sciences headed by Dr. Basmani sir with all the leading specialists we have, the gastro specialists. We are confident that we can implement these protocols across the Kaveri group and also spread to other hospitals and common public as well. So one of the things we are blessed with the Kaveri Hospital, all the 13 hospitals, எல்லாத்துலயுமே infrastructure இதுக்கேற்ற ஒரு MRI, CT ஸ்கேன் பிளஸ் வந்து அதை எண்டோஸ்கோபி மூலமா சரி பண்ற ட்ரீட்மெண்ட், ரேடியாலஜி எல்லாமே அவைலபிளா இருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் a medical infrastructure alone, a tool in the hands of inexperienced doctors or inexperienced வந்து it's not going to be helpful. அதுலயும் we are truly blessed to have fantastic team of doctors. What is happening ஒன்னு வந்து டாக்டர் பாஸ்மி அவர்கள் சொன்ன மாதிரி நாங்களும் டெய்லி ஃபீல் பண்றோம். Lifestyle, how much lifestyle has changed to increase in this gastrointestinal problem சொல்லிட்டு நீங்க எந்த விதமான சோசியல் மீடியால எடுத்து பாத்தீங்கன்னா
அது பாப்புலர் டாக் வந்து அபவுட் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் அல்லது வெல்னஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு டயட் சம்பந்தமான அவ்வளவு ஒப்பீனியன் தான் வீட்ல வந்து கேட்கறாங்க வந்து இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் ரைட். எனி டிஸ்கஷன் அபவுட் யுவர் ஹெல்த் இட் ஹாஸ் டு பி சயின்ஸ் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட். இன்னொரு ஒரு பெரிய ஒரு காவேரி மருத்துவமனை மாதிரி ஒரு சயின்டிபிக் பேஸ்ட் டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டலோட ஒரு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா how to dispel the myths created in the social media about common things. So that is one of the biggest challenge. And we closely work with all the dietitians, lifestyle specialists, எல்லாமே. Why டாக்டர் பாசுமணி சார் வந்து ஊடக வேண்டுகோள் கொடுத்தாருன்னா இந்த மாதிரி ஒரு அதை பத்தியான தவறான கருத்துக்கள் எவிடன்ஸ் சயின்ஸ் எவிடன்ஸ் இல்லாம தவறான கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. மக்களுக்கு ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்குதுங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்லி குவாலிஃபைடு டாக்டர்ஸ் ப்ராக்டிசிங் இன் குட் இன்ஸ்டிடியூஷன் மூலமா வரது இட் பி பெட்டர். And we are extremely, how do we pool the knowledge of all this specialists? It has been a challenge, but for that we need a leader like Dr. Basmani and fantastic cooperation from all the other specialists, and we have created this forum. And I request the media to interact with the doctor team here to understand as much as possible their doubts and take it to the people in the interest of the society. Thank you. வணக்கம். என் பேர் டாக்டர் சுவாமிநாதன். நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை துறையோட தலைவராக காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். வணக்கம். டாக்டர் பாண்டுரங்கன் பாசுமணி, காவேரி குழுமத்தினுடைய இரைப்பை செரிமானத்துறையினுடைய இயக்குநராக இருக்கேன். குடல், வயிறு மற்றும் குடல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்னா ரத்த இழப்பு. அந்த ரத்த இழப்பு சில சமயத்தில் கண்ணுக்கு தெரியாமல் மோஷன் மலம் போகிறது வந்து கருப்பாக தார் மாதிரி போகலாம். இல்லை வந்து ரத்தம் குறைஞ்சி மயக்கம், சோர்வு, மூச்சு வாங்குறது, இல்லை நெஞ்சு வலி அந்த மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு நேரடியாகவே வந்து ரத்தம் வந்து வாந்தியில் தெரியும், சிகப்பாக ரத்தம் வரும். சில தோஞ்சு போய் கல்லீரல் மாதிரி வரும். சில பேருக்கு வந்து மோஷனில் வந்து குங்குமம் கரைச்சி மாதிரி ரத்தம் வரும். இப்படி தெரிஞ்சும் மறைமுகமாகவும் வந்து செரிமான மண்டலத்தில் ரத்த இழப்பு வந்து நடக்கிறது வந்து 1000 ஒருத்தவங்களுக்கு வந்து வருஷந்தோறும் நிகழுது. இதுல வந்து 110 30 பேர் வரைக்கும் மரணம் வாய்க்கக்கூடிய ஒரு ஆபத்தான வியாதின்றதுனால இத உடனடியா எந்த காரணத்தினால ரத்த இழப்பு ஏற்படுறது கண்டுபிடிச்சு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேற என்ன நோய்கள் இருக்கு, வேற என்ன மருந்துகள் சாப்பிடுறாங்கன்றதுக்காக ஒரு கூட்டு சிகிச்சை, மல்டி டிசிப்ளினரி, ஒரு எமர்ஜென்சி பிசிஷியன், ஒரு தீவிர சிகிச்சை நிபுணர், ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், எண்டோஸ்கோபி பண்ணக்கூடியவங்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்ட இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சர்ஜன், கல்லீரல் பாதிப்புனா அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இது மாதிரி பல பேர். அது இல்லாமல் வந்து எமர்ஜென்சி டெக்னீஷியன், நர்சஸ், பிளட் பேங்க்கு, ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டு ஒரு 20-30 பேரோட உதவி வந்து இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அந்த நோயாளியை காப்பாற்றி எடுக்கிறதுக்கு அவசியமாக இருக்கு. இப்படி அங்கங்கே சிதறி கிடக்கிற அந்த நிபுணர்களோட அவருடைய உதவிகளை வந்து பேஷண்ட் வந்துட்டாங்க இந்த பிரச்சனைன்ற ஒரே ஒரு ஃபோன் கால் மூலம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பாத்வே, அந்த அந்த வழிமுறை வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நேர விரயம் இல்லாமல் உடனடியாக வந்து கரெக்டான சிகிச்சையை சரியான நேரத்தில் கொடுத்து பேஷண்ட்னுடைய உயிரிழப்பை வந்து குறைக்கிறது, தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க சீக்கிரமாக வந்து நல்லா வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனாலும் இந்த பிரச்சனை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்ற ஒரு காம்ப்ரஹென்சிவ் டோட்டல் பேக்கேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தமிழகத்தில் இருக்கிற 12க்கும் மேற்பட்ட காவேரி ஹாஸ்பிட்டல் குழுமங்களில் வந்து இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீட், இரைப்பை மற்றும் குடலில் ஏற்படும் ரத்த இழப்புக்கான சிகிச்சையை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறப்பு மையம். அதான் அதை லான்ச் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த விழாவுக்கு ஆயிடுச்சு. ஒவ்வொரு உறுப்பாக வந்து நம்ம ஜீரண மண்டலத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் தேவை இல்லைங்களா? அதனால வயிறு, குடல் எல்லா இடத்துலையும் ரத்த குழாய் இருக்கு. ஆனால் அது வந்து நம்ம செரிமானம் நடக்கிற அந்த ஜவ்வுக்கு ரொம்ப கீழே இருக்கு. உடலினுடைய ஜவ்வு பரப்புல வந்து புண்ணு வந்த குழி ஆகும்போது அந்த ரத்த குழாயை தொட்டாலோ இல்லை சில காரணங்களால் அந்த ரத்த குழாய் வீங்கி அந்த ஜவ்வுனுடைய மேற்பரப்பு வரைக்கும் வந்தாலும் ஒன்று நம்ம குழி ஏற்படுத்திட்டு அந்த ரத்த குழாயில ஓட்ட போடணும், இல்லை அந்த ரத்த குழாய் வீங்கி வந்து பரப்புல வந்து வெடிச்சு வரணும். இந்த 2 காரணங்கள். அதனால வந்து ஆங்கிலத்தை சொன்னா பிஹைண்ட் எவ்ரி ப்ளீட் there is a blood vessel. அப்ப இந்த ஒவ்வொரு GI bleed
சீரண மண்டல ரத்த இழப்புக்கு பின்னாடி ஆர்ட்ரின்னு சொல்லக்கூடிய தமனியோ இல்ல வெயின் சொல்லக்கூடிய சிறையோ, இந்த ஒரு வீனஸ் இல்லைன்னா ஆர்டீரியல் பிளட் வெசல் ரத்த குழா வந்து அந்த இடத்துல ஊத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டான கேள்வி இது. ஏன்னா ட்ரீட்மெண்டோட பர்பஸே அது எந்த ரத்த குழா, அதை போய் எப்படி நிறுத்துறது, எண்டோஸ்கோப் வழியா நிறுத்த முடியுமா, மருந்து கொடுத்தா நிறுத்த முடியுமா, ரேடியாலஜி வழியா வந்து ரத்த குழா வழியாவே போயிட்டு அந்த இடத்துல எந்த கிளையில எந்த பிரிவுல ரத்த சேதம் அங்க போய் ஒரு ப்ளூ இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன காயில், அந்த பழைய ரீஃபில் பேன் எல்லாம் வச்சிருக்கோம் ஒரு காயில், அந்த மாதிரி காயில் போட்டு நிறுத்துறது. இல்ல எதுவும் முடியல, பேஷண்ட் வந்து உயிருக்கு ஆபத்து ஏதாவது செய்யணும்னாக்கா அறுவை சிகிச்சை மூலம் போயிட்டு அந்த ரத்த குழாய் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு தையல் போடும். அதுலலாம் வந்து நிபுணர் தான் நம்ம டாக்டர் சுவாமி ஆனார். அதனால பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தாங்க. நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு யார் நிறுத்தினா என்ன, எனக்கு வந்து ரத்தம் நிற்கணும், ரத்தம் நேரடியா வாந்தியா வரலாம், அது சிகப்பா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பட் நேற்றுல இருந்து ஒரு மாதிரி மந்தமா இருக்கு, வாந்தி எடுத்துங்க, கருப்பா ஈரல் மாதிரி தோஞ்சி தோஞ்சி வருது அப்படிங்கிறது. சில அந்த காஃபி எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு அந்த காஃபி தூள் இருக்கு இல்லையா, அது அந்த ஃபில்டர்ல இருந்து கொட்டுவாங்க இல்லையா, அது பேர் காஃபி கிரவுண்ட்ஸ். அந்த மாதிரி ரத்தம் வந்து ரொம்ப மெதுவா போயிட்டு அமிலத்து கூட சேர்ந்து அந்த காஃபி தூளுங்க மாதிரியே வரும். கீழே வந்து வரும்பொழுது ஒரு 100 200 300 எம்எல் வந்து அப்படியே மெதுவா வந்து மோஷன் வருதுன்னு, அப்ப அது வந்து மோஷன் மாதிரியே தெரியாது, கருப்பா தார் மாதிரி ஒரு கெட்ட வாடையோட இருக்கும். அது பேர் மெலினான்னு ஆங்கிலத்தில். அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரத்த சேதமா தெரியாது, ஏதோ கருப்பா போகுது, நேற்று அயன் டேப்லெட் சாப்பிட்டோமா, பீட்ரூட் சாப்பிட்டோமா, முருங்கைக்கீரை சாப்பிட்டோமான்னு கூட வந்து அதை புறந்தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ரத்த இழப்பு, டக்குன்னு டாய்லெட் எழுந்திருப்போ ஒரு சின்ன மயக்கம் வருது. இல்லைன்னா ரத்தம் வந்து சிகப்பா வரும்போது கண்டுபிடிச்சுவாங்க. ஆனா சிகப்பா ரத்தம் வர்றதெல்லாம் ஆபத்து கிடையாது. இப்போ வந்து வெளியில வந்து மூலம்னு ஒரு ஃபைல்ஸ் இருக்கு, அது ஒரு 10 ml 20 ml சிகப்பா விரல வெட்டின மாதிரி வரும், அதுக்கு பயப்பட வேண்டாம். அதுக்கு நிதானமா அன்னைக்கு சாயங்காலம் டாக்டர்கிட்ட போனா போதும். இன்னொன்று வந்து அந்த ஆசனவாய் வெடிப்பும்பாங்க ஃபிஷர், பட் உள்ள 1 லிட்டர்லாம் ரத்தம் இழக்கல, குடல் தேய்மானத்துல ஒரு ரத்த குழாய் சிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் போயிட்டு பேஷண்ட் வந்து மயக்கம், உடம்புல வந்து ரத்த இழப்பு வந்து வாந்தியாவோ ரத்த வாந்தியாவோ இல்ல ரத்த பேதியாவோ போகும்போது எழுந்து நின்னா மயக்கம் வருது, இல்ல ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. அவங்க ஹார்ட் பேஷண்ட் தான் முன்ன விட அதிகமா வயிறு வலிக்குது, மாறு வலிக்குது, பசி ரொம்ப குறைஞ்சி 2 நாளா வந்து சரியா சாப்பிட முடியல, இப்படின்ற பக்க அறிகுறிகளா வரலாம். இல்ல நேரடியாவே ரத்த சேதம் வந்து இருக்கலாம். இன்னொரு முக்கியமான இது பாத்தீங்கன்னா, அந்த கல்லீரல் பாதிக்கப்படுற சார் சொன்னார் பேசும்போது, இப்போ நம்மளோட டயட் சேஞ்சஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கல்லீரல்ல வந்து கொழுப்பு படிஞ்சு, குடிப்பழக்கத்தினாலையும் கல்லீரல் பாதிக்கப்பட்டு அது சுருங்கி போய் அது வேலை செய்யற தன்மை குறைஞ்சு போயிட்டு அது வழியா போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நம்மளோட உணவு குழாய் வழியா அது பைபாஸ் ஆகிப்போம். அப்போ அந்த பைபாஸ்ல போற அந்த ரத்த குழாய்கள்லாம் வீங்கி இருக்கு, ரொம்ப ஹை ப்ரெஷர்ல வீங்கி இருக்கு. அது திடீர்னு ஒரு நாள் வெடிச்சு அது மோஷன்ல கருப்பா தார் மாதிரி போறதோ, அல்லது ஒரு சில ரத்த வாந்தியே எடுத்து எமர்ஜென்சியா வருவாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப லைஃப் த்ரெட்னிங் ப்ளீட். நமக்கு வந்து அவங்க குயிக்கா ஹாஸ்பிட்டல் வந்து இமீடியட்டா ஒரு ஒருங்கிணைந்த டீம், ஒரு சார் மாதிரி ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இமீடியட்டா எண்டோஸ்கோப்பில் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அடுத்து நிரந்தரமான வைத்தியம் என்னமோ அதை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். இது மற்ற வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி ப்ளீடுக்கெல்லாம் நம்ம வந்து உடனடி சிகிச்சை ஆக்சஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கிறது என்னன்னா, இப்போ எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு எப்படி ஒரு முக்கியமான மருந்து கொடுக்க வேண்டியிருக்குமோ அதே மாதிரி அதுதான் எங்களோட விஷன். இப்போ சாரோட விஷன் என்னன்னா, ஒரு ஜிஐ ப்ளீடுன்னு வந்துட்டா அது ஒரு ஹார்ட் அட்டாக் அளவுக்கு அது ஒரு முக்கியமானது. 10ல் 2 பேர் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவங்கள வந்து கரெக்டான ஒரு சென்டர்ல ரீச் ஆகி அதுக்கு கரெக்டான வைத்தியம் என்ன, எண்டோஸ்கோப்பியா, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமா ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை நிறுத்த முடியுமா, அல்லது ஆப்ரேஷன் தான் தேவைப்படுமா அப்படின்றத முடிவு பண்ணி அதை அடுத்து குயிக்கா எந்த ஒரு டிலேவும் இல்லாம அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதுதான் நம்மளோட மெயின் எய்ம். ஒன்ஸ் அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கான நிரந்தர ஆப்ரேஷன் இது என்ன, அல்சரா இருந்த அல்சருக்கான ட்ரீட்மெண்ட், லிவர் பாதிப்பு இருந்ததுன்னா லிவர் பாதிப்புக்கான ட்ரீட்மெண்ட். அதனால இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்து அந்த முழு குழுவையும் எல்லா காவேரியிலையும் ஆக்சசபிளா இருக்கணும். எங்க நம்ம காவேரியை சுற்றி எங்க பேஷண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அவங்க நியரஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதுக்கான இன்புட் வேணும்னா இப்போ வந்து திருச்சியில் ஒருத்தவங்க இருக்காங்க அல்லது ஒரு சேலத்தில் தான் இருக்காங்க, நம்ம 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 எக்ஸ்பர்டீஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ சார்கிட்ட ஏதாவதுன்னா அவங்க கைடன்ஸ் இருப்பாங்க. எண்டோஸ்கோப்பிக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டோ ஒரு எண்டோஸ்கோப்பியே வேணும்னாலும் எமர்ஜென்சியாக நம்ம டீமே அங்கே போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு
இந்த ஜிஐ ப்ளீட் அண்ட் கல்லீரல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து எல்லா காவேரியிலும் ஒரு ஒருங்கிணைந்த டீமா நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஒரு பிரச்சனை வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் பண்றதுன்றது அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு தான். ஆனா பிரச்சனை வராம தடுக்கிறது சமுதாயத்துக்கு இல்லையா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து தேவையில்லாத மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோடும் சரி, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமே சரி, நம்மளுடைய சோக்கால் நம்ம அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி வந்து நாட்டு மருந்து எத்த தின்னா பித்தம் தெளி அப்படின்ற மாதிரி கண்டதையும் நம்ம வந்து உள் செலுத்தக்கூடாது. நம்ம உடல் இருக்கிறது வந்து உணவுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம தேவைப்படும் போது பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட டோஸ்ல அந்த அவங்க சொன்ன கால அளவுக்கு மட்டும் ரைட் டோஸ், ரைட் டியூரேஷன், ரைட் டைம். நம்ம ஒரு மருந்து வந்து கால் வலி நல்லா இருக்குன்றத நம்ம பாட்டு வருஷக்கணக்காக தின்னுட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து சரியான தூக்கம், சரியான உணவு பழக்கம், உடல் எடையை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது, பிளஸ் வந்து குடிப்பழக்கத்துக்கும் தூக்கத்துக்கு எடுத்துக்கிறது, நம்மளா போயிட்டு எடுத்துக்கூடாது. மூணாவது ஒரு ஒரு 30-40 வயசு ஆயிட்டாக்கா ஒரு பிளட் கவுண்ட் இருக்கு, ஹீமோகுளோபின் இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சிறிய அளவுல நடக்குதா, சின்னதா ஒரு அல்சர் இருக்கா, அதுக்கு முதல் கேஸ்ட்ரைட் எரோஷன்னாக்கா குண்டூஸ் வச்சு குத்துற மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். அதுவே வந்து ஒரு 4 அளவுக்கு போனாதான் அது பெரிய குழியாகி ரத்த குழாய்க்கும். அப்ப இளைதாக கொள்க முள்மரம்ன்ற மாதிரி சின்னதா இருக்கும்போது கண்டறியறது வந்து அந்த ஹீமோகுளோபின் உடம்புல எப்படி இருக்கு. ரத்தம்ன்றது அயன். அயன் வந்து குறைஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஒரு ஒரு 40 வயது ஆணுக்கு வந்து அவங்க உடம்புல ரத்தம் வந்து அளவு குறைஞ்சாலோ இல்ல அயன் அளவு ஃபெரிட்டின்னு சொல்லுவாங்க அது குறைஞ்சாலோ ரத்தம் ஏதோ சேதமாயிட்டு. அப்போ வந்து அந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன காரணம்னு கிடையாதுன்னா சில நான் சொன்னேன்ல 100-200 எம்எல்னாக்கா அது வேகமா ஓடி வந்து மோஷன் கருப்பா தார் மாதிரி இருக்கும். தினம் 10-20 எம்எல் தான் போதுன்னு வச்சுக்கோங்க. அது மோஷன்ல கலந்து நீக்க நிறைஞ்சு மறைஞ்சிடும், நம்ம நார்மல் மோஷன் போயிடும். ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஹீமோகுளோபின் குறைஞ்சிடும். இதுக்கு பேர் அக்கல்ட் பிளட், அதாவது கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போகுது. அப்ப நம்ம ஆக்டிவா நம்ம இறப்பையும் குடலையும் சோதனை பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்போ அந்த ஸ்டேஜ்ல கூட நம்ம எந்த பிரச்சனையாலும் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து அதனுடைய அடுத்த கட்டம். எந்த ஒரு வியாதி உள்ள இருக்கிற வியாதி அல்சரா இருக்கலாம், ரத்த குழாய் வீக்கமா இருக்கலாம், கட்டியா இருக்கலாம், இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய ரத்த குழாயை ஓட்ட போட்டு அது வழியா வந்து கடகடன்னு வந்து 200 எம்எல் 300 எம்எல் இருந்து 2 லிட்டர் வரைக்கும் சேதமாகும் போதுதான் இது ஒரு எமர்ஜென்சி ஆகுது. அப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு இன்டெஸ்டினல் அட்டாக் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது ஜீரணித்து உட்சுவீகரிக்கப்பட்ட அந்த சத்துக்கள் தவிர நீங்க கிரகிச்ச சத்துக்கள் போக சக்கை இருக்கு பாருங்க. அந்த சக்கை வந்து 100 ட்ரில்லியன் 30 முக்கோடி தேவர்களோட அதிகம். அத்தனை பாக்டீரியா நம்ம பெருங்குடல பசியோட இருக்கு. நம்ம சாப்பிடாம விட்ட மிச்சம் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களுக்கு உணவு. இந்த உணவு பால், மீன், இதுல தயிர்ல இல்ல, முட்டையில இல்ல, கீரை காய்கறில மட்டும்தான் இருக்கு. பழமா இருந்தாலும் ஜூஸா போட்டீங்கன்னா அது இல்லை. பழத்தை அப்படியே மென்னு தின்னீங்கன்னா அதுல நார் இருக்குல்ல. ஃபைபர், டயட்ரி ஃபைபர் இஸ் ஒன்லி ஃப்ரம் பிளான்ட் ஃபுட். பிளான்ட்ல இருந்து தாவர உணவுல இருந்து நம்ம செமிச்சது போக மிச்ச மீதி வந்து நம்மளுக்கு இருக்கிற 100 கோடி விருந்தினர்களுக்கு நம்ம தினம் நம்ம போட்டே ஆகும். அப்போ வந்து காய்கறிகளை நல்லா இதை கொண்டு போய் சார், காய்கறிகள் வந்து நம்ம நிறைய சாப்பிட நினைச்சுக்கிறோம், நம்ம கம்மியா தாங்க சாப்பிட்றோம். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட அளவுக்கு நம்ம நீங்க பிராங்கா சொல்றதா இருந்தா 1/2 கிலோ 3/4 கிலோ மலம் போயிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் 200-300 கிராம் மலை போறதே நமக்கு கம்மியாயிடுச்சு. இந்த மலமே வந்து அந்த ஃபைபரும் அந்த ஃபைபரை சாப்பிட்டு வாழ்ற பாக்டீரியாவில் தான் உருவாகும். இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் போனீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு ஒரு நாளைக்கு மலம் போகும். அப்படிலாம் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து குடல் வியாதிகள் கம்மி. மழை நிறைய போனோம்னா 3 வகையான காய்கறிகள் நம்ம சாப்பிடணும். ஒன்று வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள், அது வந்து கீரை, முட்டைக்கோசு, புரோக்கோலி. இன்னொன்று வந்து டியூபர், பூமிக்கு அடியில் விளையிறது, கேரட்டு, பீட்ரூட்டு, நூல்கோல், முள்ளங்கி. இதில் வந்து வள்ளிக்கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் சேர்க்காதீங்க, அதெல்லாம் மாவு. ஸோ இந்த 4 மட்டும் வச்சுங்க, மீதியை மறந்துடுங்க. 3வது அதர் வெஜிடபிள். இதில் வெங்காயம் கத்திரிக்காயில் ஆரம்பிச்சு வெண்டைக்காய், அவரைக்காய், புடலங்காய், சுரக்காய், பூசணிக்காய்ன்ட்டு அந்த நீர் காய்கறி. இந்த 3வது குரூப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்து இப்போ காலையில் வந்து 2 இட்லி சாப்பிட்றோம் வச்சுங்க, அது கூட வந்து 2-3 கேரட் அவிச்சதை வந்து 4 பீஸை போட்டு கொஞ்சோண்டு இந்த காய்கறிகளை போட்டிங்கன்னாக்கா உங்களை வயிறு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வெறும் மாவு பொருள் அதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்கா 1/2 கிலோ தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அப்போ நீங்கள் காலையிலே 150 கிராம், லஞ்சு கூட 200 கிராம், நைட் ஒரு 150 கிராம் சாப்பிட்டா மட்டும்தான் வயிறு வந்து பழைய காலம் மாதிரி நிம்மதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து சீக்கிரமா பசிக்கிறது, பசி வந்தா நடுங்கிறது,
பிஸ்கட்டு, பஜ்ஜி இதை ஏதாவது சாப்பிடணுன்ற ஒரு வெறி, கோவம் வர்றது பத்தியில. இப்போ நம்ம நார் சத்து நம்ம நினைச்சுக்கிறோம் தண்ணி குடிச்சா கான்ஸ்டிபேட். நம்ம அசையம் தான் குடல் அசை. இப்போ நம்ம வந்து அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து அசைவு வேணும். நடக்க 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 நீங்க பாருங்க வயிறு ஃப்ரீயா கொஞ்சம் காத்து வெளியே போகும். நடக்கணும். இந்த 1/2 கிலோ அளவுக்கு வந்து 3 தெய்வங்கள் மாதிரி கீரை வகைகள், கிழங்கு வகைகள், மற்ற காய்கறிகள்ல இருந்து 150 150 150ன்னு எடுத்து கலந்து கட்டி சாப்பிடணும். நல்ல தூக்கம் வேணும். ஆஹ் மன அழற்சி, மன உளைச்சல் அதெல்லாம் இருந்தா கூட குறைக்க வேணும். மீதி சில பேருக்கு வந்து இயல்பாவே வந்து வயசாக இருக்கும். இல்ல பரம்பரையா அப்படி வரலாம். எங்க தாத்தாவே 3 நாளைக்கு ஒரு தடவை போவாருன்றது ஏதோ சொத்து கொடுத்தாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். 60 கிராம் ஃபைபர் சாப்பிடணும். இப்ப 30 கிராம் கூட சாப்பிடுறது இல்ல. நம்ம உணவு பழக்கம் மாறிடுச்சு. நீங்க வெளிநாட்டு துரித உணவுகள் எது சாப்பிட்டாலும் சரி, பிஸ்கட், கிறிஸ்பு போன்ற இந்த ப்ராடக்ட், அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ன்றாங்களே, அதை நான் ஃபுட்டுன்னே சொல்ல மாட்டேன். அது ப்ராடக்ட். அது ஒரு செயற்கையா தயாரிக்கப்படுற ஒரு பொருள். உணவுன்றது மண்ணுல இருந்து வரணும், வச்சா வைக்கணும், கொஞ்ச நாள் இருந்தா கெட்டு போயிடணும். அதான் ஃபுட். நீங்க 1 வருஷம் கழிச்சு திறந்தா கூட ஃப்ரெஷ்ஷா இருந்தா அதே எப்படி ஃபுட்டா இருக்கும்? அது வந்து ஒரு செயற்கையான ஒரு பொருள், வஸ்து. அதனால இயற்கையான பொருட்களை சாப்பிட்டீங்கன்னாக்கா மலச்சிக்கல் வந்து குறையும்.